வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தனிமம் அதோட அணுக்கட்டு எண், அணு எண், நிறை எண் இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தனிமம்னா நம்ம என்னென்ன பார்த்தோமாக ஆக்சிஜன், ஹீலியம், ஹைட்ரஜன், சோடியம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், தனிமம். இப்போ அணுக்கட்டு எண் என்பது என்னென்னா, ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை தான் இந்த அணுக்கட்டு எண். இதில் பாருங்களேன், இப்போ ஆக்சிஜனோட அணுக்கட்டு எண் 2, ஹீலியத்தோட அணுக்கட்டு எண் 1, ஹைட்ரஜனோட அணுக்கட்டு எண் 2, சோடியத்தோட அணுக்கட்டு எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த அணு எண்ணவும் நிறை எண்ணவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எலக்ட்ரான் ஒரு அணு இருக்குது. ஒரு அணுவில் உட்கருவில் என்னென்ன இருக்கும்னா, புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி, நியூட்ரான் மின்சுமை அற்றது. இந்த எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உடையது. இந்த எலக்ட்ரான் எப்பவுமே வெளியே வட்டத்தில் சுற்றிக்கிட்டே வரும். இப்போ பாருங்களேன், அணு எண் என்பது எதுனா, அந்த எலக்ட்ரான், ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை அல்லது தான். அப்போ ஒரு அணுவில் இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் பார்த்திங்கனாக்கா மொத்தம் 8. அப்போ இதோட அணு எண் எவ்வளோன்னா 8. அடுத்து நிறை எண் எப்படின்னா, புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் தான் இந்த நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கும், இப்போ ஆக்சிஜனோட நிறை எண் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் இப்போ 8 புரோட்டான் இருக்குது, சரிங்களா. நியூட்ரான் எவ்வளோ இருக்குது, மின்சுமையற்றதில் 8 இருக்குது. அப்போ 8 + 8, அப்போ இதோட நிறை எண் என்ன, 16. அடுத்து பாருங்கள், ஹீலியத்தோட அணு எண் 2, சரிங்களா. அடுத்து நிறை எண் பாருங்கள், நிறை எண். அப்போ ஹீலியத்தோட ஹீலியத்தோட அணுவில் புரோட்டான் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது, நியூட்ரான் எவ்வளோ இருக்குன்னா 2. அப்போ 2 + 2 4. அடுத்து ஹைட்ரஜனில் அணு எண் 1. இப்போ நிறை எண் இங்கே புரோட்டான் 1 இருக்குது, நியூட்ரான் கிடையாது, 0. அதனால் இதோட ஹைட்ரஜனோட நிறை எண் எவ்வளோன்னா 1. அடுத்து சோடியம் அணு எண் 11, சரிங்களா. இதோட நிறை எண் பாருங்கள், சோடியத்தில் நிறை எண் புரோட்டான் 11 இருக்குது, நியூட்ரான் 12 இருக்குது. இதோட இரண்டின் கூட்டுத்தொகை எவ்வளவு, 23. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க.